இங்க நான் வந்துகிட்டு இருக்கும் போது மைல் கணக்குல எரிஞ்சு சாம்பலான வயல்வெளிகளை பார்த்தேன். ஏழை விவசாயிகளும் அவங்க மனைவி மக்களும் பெணமாக்க இருக்கிறத பார்த்தேன். இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்களா அல்லது சைமனா? சேதுபதி. சேதுபதின்னு சொல்லாதே, ராஜா சேதுபதின்னு சொல்லு. மேடம், அவர் ராஜா இல்லை, ராஜ துரோகி, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்ப்பவன், புரட்சிக்காரன். ராஜா சேதுபதியின் தன்மானத்துக்கு சவால் விட்டு அவரை புரட்சிக்காரன் ஆகும்படி கட்டாயப்படுத்தியதே நீங்க தான். இல்ல மேடம், அவன் ஒரு புரட்சிக்காரன், ரெவல்யூஷனர். வெள்ளக்காரன் தொலைச்சிட்டு தானே இந்த நாட்டுக்கு ராஜா ஆகணும்னு நினைக்கிற ஒரு நயவஞ்சகன். என்னைக்கோ ஒரு நாள் அவன் உங்க உயிரை காப்பாத்தினக்காக இன்னைக்கும் நீங்க வச்சிருக்க அனுதாபம் இந்த நாடு பூரா தெரியும் மேடம். நான் இங்க கவர்னர் ஜெனரல் பிலிப்ஸ் அனுமதி பேர்ல விசாரணை செய்ய வந்திருக்கேங்கிறத மறந்துடாதீங்க. அளவுக்கு அதிகமா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்களே உடனடியா வேலையை விட்டு நீக்க சொல்லி உத்தரவு கொடுக்கும்படியா மேலிடம் எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. விசாரணையா? சாவுக்கு பயந்து தலைமறைவா இருக்கவனுக்கு விசாரணையா? அந்த நாயை எங்கே பார்த்தாலும் ஷூட் பண்ண சொல்லி உத்தரவு போடுங்க மேடம். என் சாவுக்கு முன்னாடி உங்களை போன்ற துரோகிகளை ஒழிச்சு கட்டத்தான் உயிரோட இருக்க. நீங்க துடி துடிச்சு ரத்தம் சிந்தறத பார்க்காம நான் இங்க இருந்து போக போறதில்லை. போதும் ராஜா சேதுபதி, ஏற்கனவே நாட்டுல ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ரத்தம் சிந்தணுமா? ப்ளீஸ் ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். வெள்ளக்காரனோட கொஞ்சம் ரத்தம் சிந்தினதும் துடிச்சு போயிட்டீங்களே. சேதுபதி, இப்படி நாம ஒருத்தர் ரத்தம் சிந்த வச்சிட்டு இருந்தா இந்த நாட்டுல புனித நதிகளான கங்கையிலயும் யமுனையிலயும் தண்ணீருக்கு பதிலா ரத்த ஆறுதான் ஓடும். ப்ளீஸ் இந்த புரட்சி தீயை நிறுத்துங்க. நான் எங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்றேன், உங்களுக்காக பிச்சை கேட்டு நியாயம் வாங்கி தரேன். எங்களுக்கு வேண்டியது பிச்சை இல்ல, உரிமை. சரி, நான் அதுக்காக முயற்சி பண்றேன். I promise you. அப்படின்னா நானும் வாக்களிக்கிறேன். நாங்களா எந்த கலகத்தையும் ஆரம்பிக்க மாட்டோம். ஆனா உங்க ஆளுங்க யாராவது கலகத்தை ஆரம்பிச்சா அவங்க தலைகளை பந்தாடாம விட மாட்டோம். வர்றேன் லேடி ஹெலினா. வாழ்க பாரத மாதா.